الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وقد قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم في حديث طويل إذا لُيِّئَتِ الأمانة فانتظروا الساعة أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையோர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்று கொள்ளும் இருக்கும் நாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், பட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் வரும், டாக்டரும் கைவிட்டு விடுவார், குடும்பத்தார்கள் சூழாலிருந்து அழுது பிரலாபித்து அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு விரிக்கப்படும், குளிப்பாட்டுவார்கள், கவன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். புதைகுழியோ புழுப்பூச்சிகள் நிறைந்த இடம், இருள் நிறைந்த இடம், தனிமையான இடம், நெருக்கமான இடம். அங்கே எம்முடைய குடும்பத்தார்களாலோ எம்முடைய பட்டம் பதவியாலோ எம்முடைய காசி பணத்தாலோ ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த இடத்தை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஒன்று இருக்குமென்றால் அதுதான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம், அல்லாஹுடைய பயம். அன்றாடம் செய்யக்கூடிய நல்லமல்கள், 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுது கொள்வது, ஹலால் ஹராம் பேணி வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொள்வது, எல்லா கட்டங்களிலும் குடும்ப உறவை பேணி நடப்பது, சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி குடும்பங்களை தூரமாக்கி விடாமல் சேர்ந்து நடப்பது, எங்களுடைய மக்களோடும் பிற அந்நிய மக்களோடும் அன்பாக பாசமாக பண்பாக நடந்து கொள்வது, இவைகள்தான் கால் மாட்டிலும் தலமாட்டிலும் வலதிலும் இடதிலும் இருந்து எமக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருப்பது மட்டுமல்ல, நாளைய கியாமத்தில் பயங்கரமான கட்டம், சூரியன் தலைக்கு மேலால் கொண்டு வந்து வைக்கப்பட்டு அல்லோல கல்லோலப்படக்கூடிய கட்டத்தில் எம்முடைய வலது கரத்திலே பட்டோலை கிடைக்கப்பட்டு சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் அடைந்து அப்பால் உள்ள இன்பகரமான சொர்க்கத்துடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்வாவும் இந்த சாலிகான அமல்களும் தான். எனவே இந்த உலகத்துடைய அற்ப சொற்ப இன்பங்களுக்கு ஏமாந்து விடாமல் முடியுமான அளவு தக்வாவோடு இறையச்சத்தோடு அல்லாஹுடைய பயத்தோடு அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அதிகமாக அமல்களிலே ஈடுபட்டு கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சங்கையான ரமலானுடைய நோன்பை பிடித்தோம், பிறநாளையும் சந்தோஷமாக கழித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அந்த ரமலானிலே கிடைக்கப்பட்ட அனுபவங்களை, பாடங்களை, அமல்களை தொடர்ந்து நிறைவேற்றி அல்லாஹுடைய பொருத்தத்துக்குள்ளானவர்கள் கூட்டத்தில் சேர்ந்து கொள்ள வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா மாபெரும் குதரத்தும் வல்லமையும் உள்ளவனாக இருக்கிறான். அவன் எப்படி அவனுடைய குதரத்தை கொண்டு அவனுடைய வல்லமையை கொண்டு பிரமாண்டவான வானம், பூமி, சூரியன், சந்திரம்
கோள்களை அண்ட சராசரங்களை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ அதே போன்று இந்த உலகத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளைக்கு அழித்து கியாமத்தை ஏற்படுத்த போகிறான். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். நாம் கடைசியிலே ஒரு கியாமத்தை அனுபவித்து கேள்வி கணக்கில் கேட்கப்பட்டு நன்மை தட்டு பாரமாக இருந்தால் சொர்க்கமும், பாவத்துடைய தீமையின் தட்டு பாரமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்துக்கும் போக வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை எமக்கு முன்கூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டுத்தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். உலகத்துடைய ஆசா பாசங்களுக்கு அடிபணிந்து எம்முடைய உள்ளத்தை பறிகொடுத்து நாசமாக்கி கொள்ளாமல் நிரந்தரமான வாழ்வு சொர்க்கம், அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நியதியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வது எம்முடைய பொறுப்பும் கடமையுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் படைத்தவன் அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு நாளைக்கு அழித்து விடுவான். அழிப்பதற்கு முன்பு சில அடையாளங்கள் உலகத்திலே காட்டப்படும். கண்ணியமானவர்களே, அதிலே சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் என்று வித்தியாசப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையோடு சொன்னார்கள், 2 விரலையும் காட்டி என்னுடைய வருகையும் கியாமத்தும் இப்படியாக இருக்கும், என்னுடைய வருகையோடு கியாமத்துடைய ஆரம்பம் ஆகிவிட்டது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சில அடையாளங்கள் நடைபெற்று முடிந்து விட்டது. மதீனாவிலே ஒரு பிரமாண்டமான நெருப்பு ஏற்பட்டது. ஹர்ரா என்ற பகுதியிலே அந்த நெருப்பும் கியாமத்துக்குரிய அடையாளம். தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அந்த நெருப்பு அணைக்கப்பட்டதாகவும் சம்பவம் கூறுகின்றது. கண்ணியமானவர்களே, இதே போன்று உலகத்திலே சிறு சிறு அடையாளங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஃபித்னாக்கள், பாவங்கள் அதிகரிக்கும். பெண்களுடைய ஃபித்னாக்கள் அதிகரிக்கும். அரை நிர்வாணத்திலே பெண்களுடைய ஃபித்னாக்கள் உலகத்திலே மிகைக்கும். பணம் படைத்தவர்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கெட்டவர்களுக்கு, மோசமானவர்களுக்கு, பாவத்திலே முங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு பணத்தை அதிகமாக கொடுப்பான். அதே போன்று அமானிதங்கள் உயர்த்தப்பட்டுவிடும். திடீர் என்ற மௌத்துகள் ஏற்படும், பூகம்பங்கள் ஏற்படும். அன்புக்குரியவர்களே, இப்படியாக ஏராளமான அடையாளங்கள். கட்டிடங்கள் அதிகரிக்கும். மக்கள் பணத்தை வைத்துக்கொண்டு ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். கஞ்சத்தனம், கருமித்தனம் செய்வார்கள், லோபத்தனம் பண்ணுவார்கள். இப்படியெல்லாம் சிறு சிறு அடையாளங்கள் ஏற்படும். கண்ணியமானவர்களே, கடைசியிலே பெரிய அடையாளங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வெளியே வருவார்கள். அவர்கள் பிரகடனம் செய்வார்கள். அதே போன்று தஜ்ஜால் வெளியாகுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்கள் பூமிக்கு இறக்கப்படுவார்கள். பூகம்பம், பயங்கரமான பூகம்பம் ஏற்படும். அரபிகள் கொலை செய்யப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள். கௌபத்துல்லா இடித்து உடைக்கப்படும். தஜ்ஜால் வெளியாகுவான். யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர்கள் வெளியாகுவார்கள். ஒரு புகை வெளியாகும். கடைசியிலே தாபத்துல் அர்ல் என்ற ஒரு மிருகம் வெளியாகும். சூரியன், கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் உதிக்க ஆரம்பிக்கும். இப்படியாக கடைசியாக பெரிய அடையாளங்கள் வெளியாகும். அன்புக்குரியவர்களே, அதற்கு பிறகுதான் உலகம் அழிக்கப்படும். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் சூர் ஊதி உலகம் சுக்கு நூறாக்கப்படும். கண்ணியமானவர்களே, இப்படியான அடையாளங்கள் ஏற்படுவதற்கு முன்பு உலகத்திலே ஏற்படக்கூடிய சிறு அடையாளங்கள் தான் சொன்னார்கள். யக்சுருல் ஹதர், கத்தல் கொலை அதிகமாகும், கொலை அதிகமாகும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபீம குத்தில் வபிம குத்தில், எதற்காக கொலை செய்யப்பட்டான், ஏன் கொலை செய்யப்பட்டான் என்று தெரியாமல் கொலைகள் அதிகரித்து கொண்டே போகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இன்னும் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், யோசிக்குல் உமம் அன்ததா ஆகிலத்து இலா கஸ்அதிஹா, அதாவது சாப்பாட்டு சகனுக்கு
எப்படி மக்கள் ஒன்று கூடுவார்களோ அதே போல முஸ்லிம்களின் பக்கம் அந்நியர்கள் ஒன்று கூடுவார்கள், ஒன்று கூடி வெட்டுவார்கள், கொத்துவார்கள். எப்படி சாப்பாட்டு சகனிலே சாப்பிடுவோமோ அதே போன்று முஸ்லிம்களின் பக்கம் ரவுண்டர் பண்ணி முஸ்லிம்களை வட்ட பண்ணி முஸ்லிம்களை சூழ்ந்து கொண்டு அடிப்பார்கள், வெட்டுவார்கள், கொத்துவார்கள். அன்புக்குரியவர்களே, இதை சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், நஹ்னு கில்லா யா ரசூலல்லாஹ், நாங்கள் குறைந்த இனமாக இருப்போமா? அதன் காரணமாக எங்களுக்கு இப்படி செய்வார்கள். இல்லை, வஅந்தும் கஸீர், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உஸா இஸ்ஸைல், ஆத்திலே தண்ணீர் வேகமாக ஓடுகின்ற பொழுது இரண்டு பக்கத்துக்கும் ஊத்தைகள் தள்ளப்படுவது போல ஊத்த குப்பைகளாக முஸ்லிம்கள் இருப்பார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி அந்நிய மதத்தவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக போட்டு வைத்திருக்கிறான். இந்த உம்மத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி அந்நிய மதத்தவர்களுடைய உள்ளத்திலே பெரிய அச்சம் இருக்கிறது. இவர்களுடன் மோத முடியாது, இவர்கள் தைரியசாலிகள், வாட்டசாட்டமானவர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பற்றி பிற மதத்தவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த எண்ணத்தை அந்நிய மதத்தவர்களுடைய உள்ளத்திலே இருந்து அல்லாஹ் கலட்டி விடுவான், கலட்டி விடுவான். இவர்கள் கோழைகள், இவர்கள் ஒன்றுமே இவர்கள் 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 ஒன்றுமே பலவீனமானவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் உள்ளத்திலே வந்துவிடும். அது மட்டுமில்லை, முஸ்லீம்களுடைய உள்ளத்திலே வஹனை போட்டு விடுவான். மல் வஹன் யா ரசூலல்லாஹ், வஹன் என்று சொன்னால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டபோது சொன்னார்கள், ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மவுத், மௌத்துடைய பயம், மௌத்துக்கு பயந்துருவார்கள். மௌத்து வாரென்றால் அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கும், துனியாவுடைய மோகம் முடித்தவர்களாக மாறிவிடுவார்கள். அன்புக்குரியவர்களே, சென்ற கால வரலாறுகளை படித்து பார்த்தால் தெரியும். நாட்டு மன்னர்களுக்கு, பிற நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் எழுதினார்கள், மன்னரே ஜாக்கிரதையாக இரு, உங்களிடத்திலே மதுவை விரும்பக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போல எங்களிடத்தில் மௌத்தை விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பயந்து விட்டார்கள் கடிதத்தை பார்த்து. அப்படியான கூட்டம், அப்படியானவர்களுடைய உள்ளத்திலே மௌத்து என்றால் வெறுப்பு, மௌத்து என்றால் பயம் ஏற்படும். அது மட்டுமல்ல, துனியாவுடைய மோகம் முடித்தவர்களாக இருப்பார்கள். தன்னை பெற்று வளர்த்த தாயையும் கொண்டு விடுவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள் பணத்துக்காக. தன்னோடு கூட பிறந்த சகோதரங்களையும் இழந்து விடுவதற்காக ஆயத்தமாகுவார்கள். பணம் என்றால் அதற்கு மேலால வேறொன்றுமில்லை என்ற இனமாக முஸ்லிம்கள் மாறிவிடுவார்கள். இதைத்தான் வஹன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே வஹனை போட்டு விடுவாங்க. மௌத்துக்கு பயம், மௌத்துக்கு பயந்து விடுவார்கள். பணத்துக்கு மோகம் முடித்தவர்களாக, சொத்துக்கு மோகம் முடித்தவர்களாக விடுவார்கள். இதுதான் வஹன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இதோ இன்று சமூக ரீதியாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது கியாமத்துக்குரிய அடையாளமாக ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இது போன்ற நிறைய அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இன்ன மின் அஸ்ராத்திஸ் ஸாஅ, கியாமத்துடைய அடையாளம் தான் யுர்ஃபஉல் இல்ம், இல்மு உயர்த்தப்பட்டு விடும் என்று சொன்னார்கள், அறிவு குறைஞ்சிடும் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, நான் இதை சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே எழும்பும், என்ன அறிவு குறைஞ்சிருக்கிறது? 25 வருஷத்துக்கு முன்னால் இருந்த இன்றைய நிலைமையை பார்க்கும் பொழுது தொழில்நுட்பம், டெக்னாலஜி எவ்வளவு மேல்மட்டம் போயிருக்கிறது. என்ன அறிவு குறைஞ்சது என்று மிம்பரில் இருந்து சொல்கின்றீர்கள் என்று கேட்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டிய அறிவு மனித நேயம், மனித பண்பாடு,
மனிதன் மதிக்கக்கூடிய அறிவு உலகத்திலே குறைந்துவிடும். இன்று இருக்கக்கூடிய அறிவுகள் அனைத்தும் மனிதனை கொண்டு குவிக்கக்கூடிய, மனிதனுக்கு நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிவுதான் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போகிறதே தவிர மனித பண்பாடுள்ள அறிவுகள், மனிதன் மதிக்கக்கூடிய மனித நேயத்துடைய அறிவு குறைந்து கொண்டு போகும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, இல்மு உயர்த்தப்படுவதென்றால் நல்ல நல்ல தலை சிறந்த பக்குவமான உலமாக்கள் உலகத்தை விட்டு மௌத்தாகி விடுவார்கள், கோதுகளாக மிந்துவார்கள். சொன்னார்கள், பத்துவா கொடுப்பார்கள், அவர்களும் வழிகட்டி மற்றவர்களையும் வழிகட்டி அனுப்பக்கூடியவர்களாக இல்மு குறைந்து கொண்டே போகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இது கியாமத்துக்குரிய அடையாளம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள் இன்னும் விபச்சாரம் அதிகரித்து விடும் என்று சொன்னார்கள். உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் விபச்சாரம் அதிகரித்து விடும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விபச்சாரம் பயங்கரமான பாவம். விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது தலைக்கு மேலால் குடை போல ஈமான் வந்து நின்றுவிடும். அதோடு அவனுக்கு மௌத்து வரும் என்றால் அல்லாஹு ஆலம் அவனுடைய நிலைமை. அன்புக்குரியவர்களே, எங்கே விபச்சாரம் அதிகரிக்குமோ திடீரென்ற மௌத்துகள் வர ஆரம்பிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எங்கே விபச்சாரம் அதிகரிக்குமோ அங்கே வறுமை ஏற்பட ஆரம்பிச்சிடும், நெருக்கடிகள் தோண்ட ஆரம்பிச்சிடும், சாமான்களுடைய விலை ஏற்றம், சாமான்கள் தட்டுப்பாடு, மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையுடைய கஷ்டம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். எங்கே விபச்சாரம் கூடுமோ பயங்கரமான கேள்விப்பட்டிருக்காத நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். பயங்கரமான பாவம்தான் விபச்சாரம் என்று சொல்லக்கூடியது. துனியாவிலும் கஷ்டம், ஆகிரத்திலும் பயங்கரமான தண்டனைக்கு மனிதன் உட்பட வேண்டிய நிலைமை ஏற்படும். அன்புக்குரியவர்களே, வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்துக்கு நெருங்க கூட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுது. விபச்சாரம் செய்வதல்ல, நெருங்க கூட வேண்டாம் என்று சொல்கின்றது. நெருங்குவது என்றால் என்ன என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு காலத்திலே ஒளிஞ்சி மறைஞ்சி போய் பாவம் செய்தார்கள். தியேட்டர்களுக்கு போய் அல்லது வேறு வேறு வகையிலே பாவம் செய்தார்கள். இன்று பொக்கட்டுக்குள்ளே பாவம் வந்துவிட்டது. துறந்தால் உலகத்திலே உள்ள ஊத்த குப்பைகள், காரி துப்ப வேண்டிய அத்தனை மோசமான செயல்களும் போன்களுக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அறிந்தவர்கள், விளங்கியவர்கள், படித்தவர்கள், சாதாரணமானவர்கள் எல்லாரும் போல வாலிபர்கள், அன்புக்குரியவர்களே, மூத்தவர்கள், முதியவர்கள் எல்லோரும் அதற்கு அடிமையாகி அந்த மோசமான காட்சிகளை பார்க்கக்கூடியதாகவும் அதன் மூலமாக பாவத்திலே உந்தப்பட்டு, விபச்சாரத்துக்கு உந்தப்பட்டு மோசமான செயல்களில் ஈடுபடுவதை என்று பார்க்கலாம். பத்திரிகை திறந்தாலும், மெகசின்களை திறந்தாலும், போனை திறந்தாலும் அல்லது பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் இது போன்ற அத்தனையிலும் என்று மோசமான காட்சிகள் அங்கே உள்ளடக்கப்பட்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதனாலே எத்தனையோ பேர்கள் ஈமானை இழந்து அமலுடைய ருசி இல்லாமாக்கி, ஈமானுடைய ருசி இல்லாமாக்கி கொண்டு பாவத்தின் பக்கம் செல்லக்கூடிய அந்த காட்சி இருக்கிறது. இதைத்தான் கியாமத்து நெருங்கும் பொழுது விபச்சாரம் அதிகரிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, எம்முடைய அமலை, நோன்புடைய அமலை பாதுகாக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்திலே வரவேண்டுமா? அன்புக்குரியவர்களே, வர வேண்டுமா? அப்படியாக இருந்தால் அப்படியான மோசமான காட்சிகளை பார்ப்பதை விட்டும் எங்களுடைய கண்களை, எம்முடைய சிந்தனைகளை நாம் பாதுகாத்துக் கொள்வதுதான் எமக்கு நல்லதாக இருக்கிறது. எம்முடைய மௌத்து சலாமத்தாவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் விபச்சாரம் செய்வதல்ல, நெருங்க கூட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதே போல சொன்னார்கள், யக்ஸிரு ஷுருபுல் ஹம்ர், அதாவது போதைப் பொருள்கள் பாவிக்கக்கூடியவர்கள் கியாமத்து நெருங்கும் பொழுது அதிகரித்து விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். போதைப் பொருள் என்பது அனைத்து பாவங்களுக்கும் தாயாக இருக்கிறது, அனைத்து பாவங்களுக்கும் தலையாக இருக்கிறது. அப்படியானதுதான் போதைப் பொருள் என்று சொல்லக்கூடியது. அன்புக்குரியவர்களே, ஒரு காலம் இருந்தது, போதை பாவித்து விட்டு வீட்டுக்கு வருவார்கள் என்றால்
பள்ளிக்கு வருவார்கள் என்றால், ரோட்டிலே போவார்கள் என்றால் அறிந்து கொள்ள முடியும். வீச்சமாக இருக்கும், நாத்தமாக இருக்கும், நெருங்க முடியாது. ஆனால் இன்றைய போதைப் பொருள்கள் எப்படி ஆகிவிட்டதென்றால், அதை பாவித்துவிட்டு முன் சஃபிலே வந்து நின்று தைரியமாக தொழுவார்கள், பெரிய இபாதத்தாளி மாறி காட்டிக் கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியாக வீட்டுக்குள்ளே பல வருஷம் பாவிப்பார்கள், யாருக்கும் தேடிக்கொள்ள முடியாது. அப்படியான போதைப் பொருள்கள் என்று சர்வ சாதாரணமாகி கொண்டு போகிறது. எம்முடைய சமூகத்திலே 50-50 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாலிப சமூகம் நாசமாகி கொண்டு போகிறது. மூத்தவர்களே, முதியவர்களே, உலமாக்களே, நிர்வாகிகளே, ஜாக்கிரதையாக இருந்து எம்முடைய வாலிப சமூகத்தை பாதுகாக்கவில்லை என்றால், நாளைக்கு எம்முடைய பள்ளியை, பாடசாலையை, சங்கங்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எம்முடைய வாலிப சமூகம்தான், இன்றைய இளம் சமூகம்தான். அவர்கள் இல்லாமல் ஆகிவிடுவார்கள். அதை ஆக்குவதற்குத்தான் சதிகாரர்கள் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் கியாமத்து நெருங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். போதை வஸ்துகள் அதிகமாகிவிடும் என்று சொன்னார்கள். போதை வஸ்துடைய ஆபத்து 1-2 அல்ல அன்புக்குரியவர்களே, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடும். 2 வருஷம் இன்றைய போதைப் பொருளை பாவிக்கின்ற நேரத்திலே அவனுக்கு ஆண்மை இல்லாமல் ஆகிவிடும். ஆண்மையை இழந்து விடுவான். காலி கோடுகளை போய் பாருங்கள். 75% பெண்கள் குமருகள் 2 பிள்ளையோட பௌத்தில பிள்ளைய வச்சு கொண்டு 6 மாசம் கல்யாணம் முடிச்சு, காலியாரே இவர் வானம், இந்த மாப்பிள வானம், என் வாப்பா கண் தெரியாமல் எனக்கு குடுக்காரனை, என்னுடைய போதை பாவிக்கக்கூடியவனை, தூள்காரனை கொண்டு வந்து தந்து விட்டார், எனக்கு ஃபஸகத்தாங்கள், என்ற 2 குழந்தையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று. அன்புக்குரியவர்களே, இன்றைய பெரும் வாதாட்டமாக 75% தலாக்குகள் போதை பாவிக்கக்கூடியதினாலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, நிர்வாகிகளே, உலமாக்களே, பொறுப்புதாரிகளே, நாம் ஜாக்கிரதையாக இருந்து எம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கவில்லை என்றால் எம்முடைய பிள்ளைகளை, இளம் சந்ததிகளை இழந்து விடுவோம் என்பதை சந்தேகமில்லை. அதனால் அன்புக்குரியவர்களே, கியாமத்து நெருங்கும் பொழுது இவைகள் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள்? கியாமத்து நெருங்கும் பொழுது இப்படியான விபரீதங்கள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களை ஈமான பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எச்சரிக்கைகளை கியாமத்து நெருங்கக்கூடிய நேரத்தில் இப்படியான நிகழ்வுகள் நடக்கும், அதில் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே போதை வஸ்துடைய பாதிப்பு சாதாரணமானதல்ல. எங்களுடைய சமூகத்தை அழித்து விடுவதற்காக இன்று வந்தொண்டாக இருந்து கொண்டிருக்கிறது. வாலிப சமூகத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. எனவே ஒன்றோ கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடும், ஆண்மையை இழந்து விடுவார்கள். கேன்சர் நோய், கேன்சர் வருவதும் இந்த போதை பொருள்னால்தான். எனவே அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய வாலிப சமூகமே, don't do it even once என்று ஆங்கிலத்தில் ஒரு முதுமொழி சொல்வார்கள். ஒரு விடுத்தம் கூட அதை பாவித்து விடாதீர்கள். பாவித்துட்டால் அதற்கு பிறகு எடிக்ட் ஆகிடுவார்கள், அதற்கு அடிமையாகிடுவார்கள். அதனால் அன்புக்குரியவர்களே, பெற்றார்களே, முதியவர்களே, மூத்தவர்களே, சமூகத்திலே இவைகளை பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய சமூகத்துடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதே போல கியாமத்து நெருங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவம் அதிகரித்துவிடும், வட்டி அதிகரித்துவிடும். வட்டி அதிகரித்துவிடும். வட்டி என்பது லேசான பாவம் அல்ல அன்புக்குரியவர்களே. தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமன். ஆக குறைஞ்ச பாவம் வட்டி 70 பகுதிகளாக இருக்கிறது. 70 பகுதிகளாக இருக்கிறது. ஐசருஹா ஐயன்கிஹ உம்மஹு, தாய கல்யாணம் முடிச்சது போல, தாயோட ஜினா செய்வது போல, தாயோட விபச்சாரம் செய்வதற்கு சமன். 9 மாதம் சுமந்து இரத்தத்தை பாலாக மாற்றி தந்த எம்முடைய அன்பு தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமந்தான் வட்டியிலே ஆக குறைஞ்ச பாவம். அன்புக்குரியவர்களே, ₹1 சாப்பிடுவது 36 பெண்களுடன் மோசமாக நடப்பதற்கு சமன் என்று ஹதீஸ்களிலே பதிவாக இருக்கிறது. வட்டியை உடுங்கோ, உடையிலையா அல்லாஹ் ரசூலுடன் யுத்தம் செய்ய ஆயத்தமாகுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரசூலுடன் யுத்தம் செய்ய போனா என்ன கிடைக்கும்? எங்களுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல மருமகள், நல்ல மருமகன், எங்களுக்கு கிடைச்சிருக்கிற கடை, எங்களுக்கு கிடைச்சிருக்கிற வீடு, மகன் நல்ல குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணிக்கிறான்,
மகனுக்கு நல்ல ஜொப் ஒன்று கிடைச்சி அன்புக்குரியவர்களே எல்லாத்தையும் இல்லமாக்கி விட்டுவான் அல்லாஹ் தஆலா. எந்தை நல்லது கிடைச்ச மாட்டாது, அல்லாஹ் இல்லமாக்கி விட்டுடுவான். இதுதான் அல்லாஹ்வோட சேலஞ்ச் போனா, அல்லாஹ்வோட யுத்தம் செய்ய போனா கிடைக்கிற சென்டென்ஸ், தண்டனை. அதனால் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பயங்கரமான வட்டியை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனா இன்றைக்கு வட்டி சர்வசாதாரணம், பேர் மாறிட்டு. வட்டின்னு சொல்றல்ல, லோன், கொமிஷன், ஓடி, பினான்ஸ், லீசிங் என்ற பெயரில் சர்வ சாதாரணமாக வட்டி சுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, ஓடி போட்டு சல்லி, ஓடி போட்டு செக்க பாஸ் பண்ண பணம் பண்டி அரைச்சு ஒரு சட்டில, அந்த சல்லி ஒரு சட்டில, எந்த வித்தியாசமும் இல்லை, எந்த டிஃபரன்ஸும் இல்லை. பண்டி அரைச்சை விட மோசமானது அந்த பயங்கரமான வட்டியுடைய பணம். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் எப்படியும் வாழ்ந்துட்டு போகலாம், கபரில் போனால் கியாமத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால இது கியாமத்து நெருங்கும் பொழுது புழுதியாடும் படுமென்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதனால ஏண்டத உள்ளதை விற்போம், வித்தியமுடைய வியாபாரத்தை தொழிலை முன்னேற்றுவோம். அன்புக்குரியவர்களே, இப்படியான ஹராமானது தொட்டு லா யதுகுல் ஜன்னத்து உதியவர் ஹராம், எந்த உடம்பில் ரத்தம் ஹராம ஓடுதோ உங்களோட தொழுகையும் இல்லை, நோன்பும் இல்லை, உங்களோட தஹஜ்ஜத்தும் இல்லை, குர்ஆனும் இல்லை, உங்களோட ஹஜ்ஜி உம்ரா ஒன்றுமே கபூல் செய்யப்பட மாட்டாது. அல்லாஹ் இடத்துல போனால் வழங்கிடும், வெறும் கையோட போனதாகிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த முசீபத்து, அந்த தரித்திரியத்தை விட்டும் அன்புக்குரியவர்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பதான் எங்களோட துஆ கபூல் செய்யப்படும், எங்களோட அமல்கள் உயர்த்தப்படும். அன்புக்குரியவர்களே, உலகத்துல பேர் தேவையில்லை, புகழ் தேவையில்லை, அங்க கட இங்க கட, அங்க சொத்து இங்க சொத்து இருந்து என்ன வேலை? நாங்க கபருக்கு போய்த்து நிம்மதியாக இருக்க முடியாது, கியாமத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது. புள்ள குட்டிகளுக்கும் அந்த சொத்து மிஞ்ச மாட்டாது. எனவே அல்லாஹ் யம்ஹக்குல்லாஹு ரிபா, வட்டிக்காரன் அழிப்பதாக அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். கியாமத்து நெருங்கும் பொழுது இந்த நிலைமை ஏற்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கியாமத்து நெருங்கும் பொழுது ஆண்களை விட பெண்கள் அதிகரிச்சிருவாங்க. 50 பெண்களுக்கு ஒரு ஆண், ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் என்ற விகிதத்தில் பெண்கள் அதிகரிச்சிருவார்கள். இன்றைக்கு கணக்கு படிக்க 1 2 அல்ல, 1 13 15 ஆகிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, கியாமத்துடைய அடையாளங்கள் ஏராளமாக சொல்லி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே ஒன்றுதான் அன்புக்குரியவர்களே, பாவங்கள் அதிகரிச்சிடும். ஆகப்பெரிய பாவம்தான் அடுத்த பாவம். அன்புக்குரியவர்களே, தொழுகை இல்லாமல் இருப்பது, அல்லாஹ்வை சுஜூது செய்யாமல் இருப்பது, 5 நேர தொழுகை. இன்றைக்கு கூட காலையில ஒரு சகோதரர் தூர இடத்திலிருந்து கோல் பண்ணி சொல்றாரு, ஹஸரத் நோம்புக்கு பள்ளி நிறைஞ்சிருந்து சுபஹிக்கு கவலையாக இருக்குது, ஒரு சப்பும் இல்லை, இன்றைக்கு பள்ளிகள் ஒரு சப்பும் இல்லை, ஆக குறைஞ்சிட்டது. நோம்புக்கு மட்டுமல்ல தொழுகை, நோம்புக்கு மட்டுமல்ல குர்ஆன், நோம்புக்கு மட்டுமல்ல சதகா, நோம்புக்கு மட்டுமல்ல தௌபா. அன்புக்குரியவர்களே, பிள்ளையாக வழங்கிக் கொள்ளாதீர்கள். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில அமல்கள் இருக்கணும், கடைசி மௌத்து வரைக்கும் இருக்கணும். நோம்புக்கு மட்டும் தொழுதோம், நோம்போட முடிச்சிட்டோம் என்றா அல்லாஹ்வை ஏமாத்துற மாதிரி ஆகிடும். அதனால தொழுகையில விசேஷமாக 1000 பள்ளி கட்டலாம், ஹஜ்ஜி செய்யலாம், உம்ரா செய்யலாம், சதகா கொடுக்கலாம். கண்ணியமானவர்களே, 5 நேர தொழுகை சரியாயிக்கணும். யுஹாசபு யௌமல் கியாமத் அவ்வலான நிஸ்ஸலாம், முதலாவது தொழுகையாண்டு தான் விசாரிக்கப்படும். கபரிலையும் கியாமத்திலையும் ஜும்மா தொழுகை அல்ல. சிலர்கள் ஜும்மாக்கு வந்துட்டு ஓகே எனக்கு சொர்க்கம் ரெடின்னு சொல்லி போட்டு ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஏமாதார்கள். ஜும்மா தொழுகை, பெருநாள் தொழுகை தொழுதுட்டு, தராவிகை தொழுதுட்டு, இப்படியாக நினைச்சா தொழுதுட்டு, இப்படி அல்ல. 5 நேர தொழுகையை பேணுதலா தொழணும். யுத்த காலத்திலையும் தொழுகையை விடையலாது. கடைசி கட்டம் ஹாஸ்பிட்டல்ல மூக்கில பட்ட, வாயில பட்ட, பௌத்தில பட்ட போடப்பட்டு எழும்ப முடியாது உட்கார்ந்து இருக்கிறானா, நின்று கொண்டு தொலைலதா, படுத்துக் கொண்டு தொழு, சாஞ்சி கொண்டு தொழு. அன்புக்குரியவர்களே, எப்படி வேணுமோ சைக்கினியாவது ஹாஸ்பிட்டல்ல போடப்பட்டிருக்கிறான், சைக்கினியாவது தொழுதுதான் ஆக வேண்டும். பிரயாணியா ஜம்மு சேர்த்து தொழு. அன்புக்குரியவர்களே, எந்த கட்டத்திலையும் தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கடைசி கட்டத்தில் ஹல் ஹலரத்தி ஸலா, ஆயிஷா தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டதா, எந்த ரூனக்க யார சொல்லலாம், மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, மசங்கி விழுந்துருவாங்க. திரும்ப எழும்பி
தொழுகிற நேரம் வந்துட்டா எந்த நிறுவனக்கு யார சொல்லலாம் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இப்படியாக பல விடுத்தம் கேட்டதுக்கு பிறகுதான் ஃபضல் இப்னு அப்பாஸ் அலி ரலியல்லாஹுமா 2 பேரை தோள்ல தொங்கிக் கொண்டு போய் தொழுகையில உட்கார்ந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையில இமாமாக தொழுவீங்கன்னு சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, எங்கட நிலைமைகளை ஒவ்வொருத்தரும் யோசிப்போம், சிந்திப்போம். அதனால ரமலானுக்கு மட்டும் 5 நேர தொழுகை இல்ல, இமாம் ஜமாத் அல்ல, தொழுகையில பேணுதலாக இல்லையா? அன்புக்குரியவர்களே, தொழுகை அலட்சியம் செய்யறோமா? தொழுது என்ன பிரயோசனம் சொல்றோமா? அன்புக்குரியவர்களே, 2 நேர தொழுகை, 3வது நேரத்துல கழுத்தை வெட்ட வேண்டும். இஸ்லாமிய சட்டம். குளிப்பாட்ட கூடாது, கபன் செய்யக்கூடாது, ஜனாசா தொழுவிக்க கூடாது, முஸ்லீம்கள மையவாடில் அடக்கம் செய்யக்கூடாது, பொறப்புட்டியில கரக்கப்பில நாய் பண்டிய புதைக்கிற மாதிரி, யஹூதி நசரானிய புதைக்கிற மாதிரி புதைச்சி போடத்தான் ஷரியத்து மார்க்கம் சொல்லுகின்றது. எனவே எவ்வளவு பயங்கரமான பாவம்! அன்புக்குரியவர்களே, நாய்க்கு தண்ணியை கொடுங்கோ, தொழாதவனுக்கு தண்ணி கொடுக்காதீங்க, செத்து தொலையட்டும் என்று சொல்கின்ற அளவுக்கு தொழுகை இல்லாதவன் சமூகத்திலே கேடு கட்டவன், நாயை விட கேடு கட்டவன் என்பதைத்தான் நான் சொல்லல்ல. மிக முக்கியமான உலமாக்கள் இமாம்கள் தீர்ப்பு வழங்குகின்றார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, மகள கல்யாணத்தை முடிச்சு கொடுக்க வழியாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கீர்த்தனமானவன் தான் சமூகத்தில 5 நேர தொழுகையை விடக்கூடியவன். ஜும்மா தொழுதுட்டு மனதில திருப்தி ஆகிக்கலாம், நாளைக்கு கபூர்ல கொடுப்பை தடக்கினதுக்கு பிறகு பயங்கரமான வேதனைக்கு உள்ளாக வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை உள்ளத்திலே நாளமாக பதிய வைக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானில் எடுத்த பயிற்சியை, தொழுகைகளை தொடர்ந்தும் மௌத்து வரைக்கு கடைபிடிக்க அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஆகப்பெரிய பாவம். ஒரு சுஜூதை விட்டதற்காக ஷைத்தான் லானத்துல்லாஹ் கியாமத் வரைக்கும் எடுத்து வீசி விட்டார் என்றால் நாம் எத்தனை வாழ்க்கையில சுஜூதுகளை விடுகிறோம். எனவே ஃபர்லு தொழுகை ஆக மிக முக்கியம் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும். இப்படியான பாவங்கள் கியாமத்து நெருங்கும் பொழுது ஏற்பட்டு விடும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி இருக்கிறார்கள். அதே போல கியாமத்து நெருங்கும் பொழுது காலம் சுருங்கிடும். வருஷம் மாசம் போல, மாசம் கிழமைகள் போல, கிழமைகள் நாட்கள் போல, நாட்கள் மணித்தியாலம் போல, மணித்தியாலங்கள் நிமிஷங்கள் போல, நிமிஷங்கள் செகண்ட்கள் போல ஓட ஆரம்பிச்சிடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துக்குரிய அடையாளமாக சொல்லி காட்டினார்கள். இதே போன்று ஏராளமான அடையாளங்களை சொன்னார்கள். கடைசியாக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை பார்த்து சொல்வான், வானமே மழையை குறைச்சு கொள்ளும், பூமியே விளைச்சலை குறைச்சு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. 3 கட்டங்கள் வரும். 3வது கட்டத்தில் வானமே முட்டாக மழையை நிறுத்திக் கொள்ளும், பூமியே உண்ட விளைச்சலை நிறுத்திக் கொள்ளுன்னு சொல்லப்படும். மக்களுக்கு பஞ்சம் தலைவிரித்து ஆட ஆரம்பித்து விடும். கண்ணியமானவர்களே, ஒரு மாட்டு தலை கிடைப்பது 1000 பொற்காசுகள் கிடைப்பதை விட அதைவிட பெருமதியாக இருக்கும். அந்த அளவுக்கு மக்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டுவிடும். கேட்டார்கள் சஹாபாக்கள், யார சொல்லலாம், முஸ்லீம்களுடைய உண்மையான முஸ்லீம்களுடைய நிலைமை, தக்வா உள்ள முஸ்லீம்களுடைய நிலைமை என்னவாகும்? சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள், பசி நீங்கிடும் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியான கட்டத்திலே தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தஜ்ஜால் வெளியாகுவான். தஜ்ஜால் வெளியாகி சொல்வான், அன நபியுக்கும், நான் உங்களோட நபி, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வான். அன்புக்குரியவர்களே, இதே போன்று பொய் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் முசைலமத்துல் கல்லாப், அஸ்வதுல் அன்சி போன்றவர்கள் வெளியாகி நுபுவத்தை வாதிட்ட பொழுது கத்தல் செய்யப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, 30க்கும் மேற்பட்ட பொய் நபிகள் உலகத்திலே வருவார்கள். குல்லுஹும் யப்தஇ நுபுவத்த, அனைவரும் நுபுவத்தை வாதிடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கடைசியாக தஜ்ஜால் வந்து சொல்வான், அன நபியுக்கும், நான் உங்களோட நபி என்று சொல்வான். லா நபிய பாதி, உண்மையான முஸ்லிம்கள் எனக்கு பின்னால் நபி வர மாட்டார் என்பதை நபியுடைய ஹதீஸை ஏற்ற வழங்குவார்கள். இல்ல, இது பொய், இது தஜ்ஜால் வந்து இருக்கிறான், இது பொய் நபி தோட்டம் என்று விளங்குவார்கள். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், நீர்கொழும்பு பசியால புலனர்வ பகுதியில்
மிஸ்ஸாகுல் முஹம்மதுடைய காதியானிகள் என்று வந்திருக்கிறார்கள். ஜாக்கிரதை, ஊர்களுக்குள்ளே புகுந்து அவர்கள் திருமணங்கள் முடித்து அவர்களுக்கு குடும்பங்களை சேர்ப்பதற்கு பல காலமாக தனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அகில இலங்கை ஜமியத்துல் உலமா எச்சரிக்கை விடுத்து மக்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த காதியானிகள் எங்களை போல உடுப்பு, எங்களை போல ஜுப்பா, எங்களை போல தொப்பி, எங்களை போல ஜும்மா தொழுகை குர்ஆன், ஆனால் சுத்த அந்த குஃப்ரியத்து யஹூதியத்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே தஜ்ஜாலும் கடைசியாக வந்து அந்த நபி என்று வாதிடுவான், ஏற்றுக்கொள்ள முடியாதா? கடைசியா சொல்லுவான், நான் தான் ரப்பு அப்பா, நான் தான் உங்களோட அல்லாஹ், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வான். சும்மா சொல்ல மாட்டான், பல ஆதாரங்களை நிரூபிப்பான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின், அதாவது யா அல்லாஹ் இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னத்தின் மஸீஹ் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை பாதுகாவா என்று நபி அவர்கள் துஆ கூட கேட்கிறதுக்கு எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். சொல்வான், மக்களே கஷ்டமா, என்ன ரப்பா ஏற்றுக்கொள்ள முடியாதா? உங்களுக்கு என்ன வேணும்? மழை வேணுமா? வானமே மழையை பெய்ய என்று சொல்வான். வானத்திலிருந்து மழை கொட்ட ஆரம்பிச்சு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் வானத்தை வசப்படுத்தி கொடுத்து விடுவான். வானத்திலிருந்து மழை கொட்ட ஆரம்பிச்சும் பூமியை விளைச்சலை கொடு என்று சொல்வான். பூமியிலிருந்து விளைச்சல் வர ஆரம்பிச்சிடும். மக்கள் சந்தோஷம் அடைவார்கள். தஜ்ஜாலை லட்சக்கணக்கான மக்கள் பின்பற்ற ஆரம்பித்துடுவார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் இன்னக்கும் லா தரவுன ரப்பக்கும் ஹத்தா தமூத் இன்னக்கும் லா தரவுன ரப்பக்கும் ஹத்தா தமூத். மௌத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு ரப்ப பார்க்க இயலும். இதை உண்மையான மூமின்கள் வழங்கிப்பார்கள். கியாமத்தில தான் அல்லாஹ்வை பார்க்க இயலும். அல்லாஹ்வை பார்க்கிறது தான் கியாமத்தில சொர்க்கத்தில சந்தோஷம். அன்புக்குரியவர்களே, அமல்களுக்கு ஏற்பதான் அல்லாஹ்வை பார்க்க முடியும். இதை உண்மையான மூமின்கள் வழங்கியிருப்பார்கள். மற்றவர்கள் பசி கொடுமையால தாகத்தால தஜ்ஜாலை பின்பற்றி ஈமான் அளந்திடுவார்கள் என்பதை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாதா? உங்களோட உம்மட வாப்பட கபரை காட்டுங்க என்று சொல்லுவான். குட்டி ஷைத்தான் பூந்து படுத்துக் கொள்வான். உங்களோட உம்மட பேரை வாப்பட பேரை சொல்லி எழுப்பாட்டுவான். எழும்புங்க என்று சொல்லி எழுப்பாட்டுவான். பேரை சொல்லி எழுப்பாட்டுவான். இந்த நேரத்தில் உம்மாவும் வாப்பவும் போல குட்டி தஜ்ஜால் எழும்புவார்கள். கபரில் இருந்து எழுப்பி வருவார்கள். அன்பு மகனே, இவர்தான் உண்ட ரப்பு, இவர் ஏற்றுக்கொள்ளும் மகனே என்று சொல்லி எங்கட உம்மட சூரத்தில வாப்பட உருவத்தில் எழும்பி கபரில் இருந்து எழும்பி வந்து தஜ்ஜாலை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்வார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். லட்சக்கணக்கான மக்கள் இதை பார்த்து அந்த தஜ்ஜாலை ரப்பாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவன் நெத்தியில காபிரும் பில்லாண்டு எழுதப்பட்டிருக்கும். இவன் இடது கண் குருடாக இருக்கும். இப்படியான ஏராளமான அத்தாட்சிகளை மனிதர்கள் நம்பக்கூடிய விதத்திலே பயங்கரமான கட்டத்திலே அந்த தஜ்ஜால் காட்டிக் கொண்டிருப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துக்குரிய அடையாளமாக சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 மலக்குகளோடு அங்கே, அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸா என்று வருகிறது, பாபுல் லித் என்று வருகிறது, அங்கே கமகம என்ற வாசத்தோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்படுவார்கள். இறங்கி வருவார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி அங்கே காபிர்கள் யகூதிகள் சூழ இருந்து கொண்டிருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தொழுவிக்கும்படி சொல்வார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்வார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியுடைய உம்மத்திலே உள்ளவர், நீங்க தொழுங்க, அதுதான் பெருமையாக இருக்கும் என்று மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை முற்படுத்துவார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாம் 42 வயது மதீனாவிலிருந்து வெளியாகி வந்து ஹஜருல் அஸ்வதுக்கும் மகாம இப்ராஹிமுக்கும் இடையிலே அவர்கள் பிரகடனம் செய்வார்கள். ஷாம் தேசத்திலிருந்து வரக்கூடிய அந்த மக்கள், மதீனாவிலிருந்து வரக்கூடிய மக்கள் மஹதி அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரகடனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். 7 வருஷம் ஆட்சி செய்வார்கள். 42 வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் குடும்பத்தை சேர்ந்தவர், என் வாப்பட பேரும் அவர வாப்பட பேரும் உண்டு, அவர பேரும் என் பேரும் உண்டு, இதுதான் மஹதி என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, 7 வருஷம் ஆட்சி செய்வார்கள். வரக்கூடிய அத்தனை யுத்தங்களையும் வெற்றி பெறுவார்கள். அரபு நாட்டிலே யுத்தங்கள் அத்தனையும் வெற்றி பெறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தியும் சொல்லியிருக்கிறார்கள். கடைசியாக மஹதி அலைஹிஸ்ஸலாம் சுபஹ் தொழுகை நிறைவேற்றுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் இருந்து தொழுவார்கள். தொழுதுவிட்டு வெளியே வருவார்கள். யகூதிகளுடைய படை தயாராக இருக்கும். முஸ்லிம்களுக்கும் அந்த யகூதிகளுக்கும் இடையிலே யுத்தம் நடக்க ஆரம்பிச்சும் பயங்கரமான யுத்தமாக இருக்கும். இவர்கள் வெட்டுவார்கள், அவர்களும் வெட்டுவார்கள். பயங்கர
பயங்கரமான யுத்தம் நடைபெறும். கடைசியாக முஸ்லிம்களுடைய வெட்டி தாங்க முடியாமல் யஹூதிகள் யஹ்தபில் ஹஜர வஸ்ஸஜர, கல்லுகளுக்கு மரங்களுக்கு பக்கத்தில் ஓடி ஓடி ஒளிவார்கள். கல்லுகளும் மரங்களும், யா அப்துல்லா, யா முஸ்லிம், முஸ்லிமே, அல்லாஹ்வுடைய அடியானே, இங்க வா, இங்க வா, இதோ எனக்கு பின்னால ஒரு யஹூதி ஒளிஞ்சு கொண்டிருக்கிறான், அவனை வந்து வெட்டும் என்று கல்லுகளும் மரங்களும் கொடிகளும் செடிகளும் காட்டி கொடுக்கும் என்பதை ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். முஸ்லிமுடைய ரிவாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லல் கர்கத், கர்கத் என்ற மரத்தை தவிர ஃபைன்னஹு ஷஜருல் யஹூத், அது யஹூதிகளை சார்ந்த மரம், அது மாத்திரம் காட்டி கொடுக்க மாட்டாது, மற்ற அனைத்தும் காட்டி கொடுக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அத்தனையும் வெட்டி கொலை செய்யப்படுவார்கள். யஹூதிகளுக்கு முடிவு கட்டப்படும் அன்றைய தினம். விக்கிரகங்கள் உடைத்து அங்கே நாசமாக்கப்படும், வாத்திய கருவிகள் மியூசிக் கருவிகள் உடைக்கப்படும், சிலைகள் உடைக்கப்படும், பண்டிகள் கொல்லப்படும். அன்புக்குரியவர்களே, அங்கே கடைசியில ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார். அந்த தஜ்ஜால் விளங்கி உப்பு கரைகிறது போல கரைஞ்சிருவார். ஆனால் ஒரு பேரே வந்திருக்கிற ஹதீஸிலே அந்த தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் வெட்டி கொலை செய்வார்கள். அதுடன் தஜ்ஜாலுடைய ஆதிக்கம் முடிந்துவிடும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி உலகத்திலே நிலைநாட்டப்படும். 40 வருஷங்கள் ஆட்சி செய்வார்கள். காலம் சுருக்கமாக இருக்கும். உலகத்திலேயும் இஸ்லாமிய ஆட்சி நடைபெறும். அன்புக்குரியவர்களே, கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிப்பார்கள். உள்ளேயும் கிடைக்கும். கடைசியாக மௌத்தாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதீனாவிலே தியாரத்திலே அவர்களும் அடக்கம் செய்யப்படுவார்கள். கடைசியாக அன்புக்குரியவர்களே, ஒரு காத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புவார். ஒரு காற்று உலகத்திலே வீச ஆரம்பிச்சும் அந்த காற்று எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் அல்லாஹ் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ, அந்த காற்று வலது கக்கத்திலே படும். அதே நேரத்திலே அதே இடத்திலே விழுந்து முஸ்லிம்கள் மௌத்தாகி விடுவார்கள். அந்த காற்று பட்டவுடனே எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ, உண்மையான தக்வா உள்ள முஸ்லிம்கள் இருப்பார்களோ, அங்கே அந்த முஸ்லிம்களுக்கு காத்துப்படும். அப்படியே விழுந்து மௌத்தாகி விடுவார்கள். அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய யாரும் இருக்க மாட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய யாரும் இருக்க மாட்டார்கள். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரன் ஊதுகுழலை ஊத ஆரம்பிப்பார்கள். ஆரம்பத்தில் இன்பமான சத்தமாக இருக்கும். பறவைகள் அந்தரங்கத்தில் வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். கடலில் உள்ள மீன்கள் வெளியே வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். அன்புக்குரியவர்களே, சத்தம் கூடிக்கொண்டே போகும். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், கியாமத்துடைய அறிவோ மிக பயங்கரமானது. யௌம தரவுனஹா ததுஹல் குல்லு முர்லியத்தின் அம்மா அர்லத், பால் கொடுத்து கொண்டிருந்த தாய்மார்கள் பால் கொடுக்கிறோம் என்பதை மறந்து விடுவார்கள். வத்தலவ் குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, மாதத்திலே குறை மாதத்து கற்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகள் கரஞ்சி வடிய ஆரம்பிச்சிடும். வத்தரன்னாஸ சுகாரா, மனிதர்களை போதை பிடித்தவர்கள் போல பாப்பீங்க. வமாஹும் பிசுகாரா, போதை அல்ல, வலக்கின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை மிக கடுமையானது. சத்தம் கூடிவிடும், சத்தம் கூடிவிடும். மலைகள் பஞ்சாக பறக்க ஆரம்பித்து விடும். கடல் நெருப்பு பிடித்து பத்த ஆரம்பித்து விடும். அன்புக்குரியவர்களே, வானம் தவிடுபடியாக்கப்பட்டு விடும். அன்புக்குரியவர்களே, சூருடைய சத்தம் உரத்துவிடும். அதற்கு பிறகு யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் மௌத்தாகி விடுவார்கள். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்கல் மௌத்துடைய ரூஹம் எடுக்கப்படும். கடைசியாக இஸ்ராஃபீலுடைய ரூஹையும் அல்லாஹ் கைப்பற்றி விடுவார். யாரும் இருக்க மாட்டார்கள். லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினம் முழு உலகத்துடைய ஆட்சி யாருக்காக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான். பதில் சொல்வதற்கு எந்த ஆட்சியாளரும் இருக்க மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வே பதில் சொல்வான். அல் முல்கு லில்லாஹில் வாஹிதுல் கஹ்ஹார், அடக்கியாலும் அல்லாஹ்வுக்குத்தான் முழு உலகத்துடைய ஆட்சி அதிகாரம் என்று அல்லாஹ் பதில் சொல்வான். சில தினங்கள் அப்படியே விடப்படும். அதற்கு பின்பு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் கொடுத்து எழுப்பாட்டப்பட்டு சூர் ஓதுவார்கள். அன்புக்குரியவர்களே, கியாமத்துடைய மைதானத்திலே நாம் எல்லோரும் ஈமான் கொண்டது போல கியாமத்துடைய மைதானத்திலே ஒன்று கூடுவோம். இந்த நேரத்திலே தான் ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யார சொல்லலாம், உடுப்பில்லாம தானே எழுப்பாட்டப்படுவாங்க, ஒத்தருக்கு ஒத்தரு பார்த்து கொள்ள மாட்டாங்களா? ஆயிஷாவே, வெட்கத்துடைய நேரம் அல்லது,
சுனாமி அடிச்ச பொழுது எத்தனை உடுப்பில்லாமல் ஆண்களும் பெண்களும் யாரும் வேடிக்கை பார்க்கவில்லை. சென்ட்ரல் பேங்க் கொழும்பில் அடிக்கப்பட்ட பொழுது எத்தனையோ பெண்கள் நெருப்பை அப்படி பாதுகாத்துக் கொள்வதற்கு உடுப்பை அவுத்துவிட்டு ஓடினார்கள். மற்றவர்கள் இல்லதை கொடுத்து அவுரத்தை உடம்பை மறைப்பதற்கு உதவி செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, கியாமத்துடைய நேரம் பயங்கரமான கட்டம். அந்த நேரத்திலே மக்கள் அந்த மஹ்ஷர் மைதானம் இன்று இருக்கக்கூடிய சூரியன் 9,30,00,000 மைல்கள் கப்பால் இருந்து அந்த சூட்டை தாங்க முடியாமல் ஃபேனும் ஏசியும் என்றால் அது ஒரிஜினல் பக்கம் நெருக்கமாக வைக்கப்படும். பூமி செம்புத்தரையாக இருக்கும். இப்பொழுதுதான் உலகத்திலே சொல்லப்பட்ட புத்திமதிகள் மனுஷர்களுக்கு வழங்க வரும். ரப்பனா அப்சர்னா வஸமீனா ஃபர்ஜினா, யா அல்லாஹ் பார்க்கிறோம் கேட்கிறோம். உலகத்தில் எத்தனையோ குத்துபாக்கள் எத்தனையோ பயான்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டது. யா அல்லாஹ் நாங்க சரியா விளங்கல்ல, புரியல்ல, தொழுகையை பேணுதலாக்கல்ல. குர்ஆன் ஓத வேண்டிய நேரம், திக்ர் செய்ய வேண்டிய நேரம், சம்பாதிச்ச ஒரு பகுதி சதக்காக்கள் கொடுக்க வேண்டியது, மக்களோட பண்பாக நடந்து கொள்ள வேண்டியது, இவைகள் எல்லாம் இழந்து விட்டோம். குடும்பங்களை சின்ன சின்ன பிரச்சனைக்காக கோபிச்சு கொண்டோம். இதெல்லாம் யா அல்லாஹ் ரப்பே இன்றைக்கு தான் கை செய்யப்படுகிறோம். வக்குல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, ஒவ்வொருத்தருடைய பட்டோலைகளும் கழுத்திலே தொங்கப்படும். இக்ரார் இன்றைக்கு வாசிங்க, உலகத்தில் செஞ்சதெல்லாம் வாசிங்க என்று சொல்லப்படும். அன்புக்குரியவர்களே, மாலிஹாதா என்னையாலா இது லா யுகாதிரு சகீரத்தம் வலா கபீரத்தன், சிறுசோ பெருசோ ஒன்றுமே விடுபட்டில்லையா அல்லாஹ், எல்லாமே எழுதப்பட்டே ரப்பே என்று அழுவோம் அழுவோம் அழுவோம். ரத்தமாக செலமாக வடிப்போம். லா உஸ்லிஃபத் சபீனத்து, கப்பலோட்ட விடப்படுவோம், கப்பலோட்ட விடப்படுவோம். அழுவார்கள் அழுவார்கள். யாரும் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அன்புக்குரியவர்களே, அரகினி வரவில்லைன்னா, அரகினி வரவில்லைன்னா யா அல்லாஹ் நரகத்திலேயாவது தூக்கி போடு யா அல்லாஹ், இதை தாங்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் தாகம் நிலையிலே இருக்க மாட்டாது, பயங்கரமான சூடு. அன்புக்குரிய பூமியோ செம்புத்தரையாக இருக்கும். இப்பொழுதுதான் அன்புக்குரியவர்களே மனிதர்கள் விழிப்பார்கள். உலகத்தில் இவ்வளவு பயான்கள் செய்தி சொல்லப்பட்டதே. அன்புக்குரியவர்களே, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ ஸாஹிபதி வ பனி, ஒவ்வொருத்தரும் ஓடுவார்கள். அன்புக்குரியவர்களே, பாப்பா மகனை விட்டு, மகன் பாப்பா விட்டு, கணவன் மனைவி விட்டு, மனைவி கணவனை விட்டு, கூட்டாளி கூட்டாளியை விட்டு ஓடுவார்கள். யாரும் உதவிக்கரம் நிற்க மாட்டார்கள். லா தம்லிகு நஃப்ஸுன் லிநஃப்ஸின் ஷைஅ, யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். இப்படியான பயங்கரமான கட்டம் தான் கியாமத்துடைய கட்டம். அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் மீது ஆணையமாக சத்தியமாக, அல்லாஹ் மீது சத்தியமாக, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹக்கானது, நபியுடைய ஹதீஸ் ஹக்கானது. இது வரத்தான் போகுது. நாங்கள் தான் கியாமத்தில் ஒன்று கூடத்தான் போறோம். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் திரும்ப திரும்ப குர்ஆன் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் ரமலான் வருகிறது போகிறது, அமல்களின் பக்கம் அமல் செய்கிறோம், விட்டுடுறோம், தௌபா செய்கிறோம், துஆ ஓதுகிறோம், அழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், கியாமுல் லைல் செய்கிறோம், சதகா கொடுக்கிறோம். ரமலான் முடிஞ்ச உடனே எல்லாம் விட்டுடுவோம், விட்டுட்டு பழைய மாதிரி ஆகிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி செய்வதென்றால் ரமலான் ஒரு பயிற்சி பாசற, ஒரு ட்ரைனிங் காலேஜ். அடுத்த மாசங்களுக்கு செஞ்சு பழகத்தான். வாயை கட்டுப்படுத்தி, நாவை கட்டுப்படுத்தி, ஹராத்தை கட்டுப்படுத்தி, பார்வைய கேள்விய பேச்சை கட்டுப்படுத்தி, அமல்கள் ஈடுபட்டு எங்களை புனிதனாக ஆக்கிக் கொள்ளத்தான் ரமலான் பாடம் படித்து தந்தது. இதையும் விட்டுட்டு ஆபாசத்தில் துனியாட இன்பங்கள்ல மூழ்கி எங்களை நாசப்படுத்திக் கொள்வோம் என்றால் நாங்களே எங்களுக்கு நாசத்தை வாங்கிக் கொள்வோம். அதனால் அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக இந்த கியாமத்துடைய மைதானம் பயங்கரமான கட்டம். கேள்வி கணக்கு ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்வி. சிசிடி கேமரால எப்படி பதிவோ அதை விட பவர்ஃபுல்லான சிசிடி கேமரா ரகீப் அதீத் எங்க போனாலும் எழுதி கொண்டே இருக்கிறார். நாளைய கியாமத்தில் பட்டோல வெளியாகும். அந்த நேரத்தில் வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. எது நனவு செஞ்சால் ஒரு கடுகு பிரமாணம் கண்டுகொள்வான், ஒரு கடுகு பிரமாணம் பாவம் செஞ்சாலும் கண்டுகொள்வான். கண்டுகொள்ள போறோம். எனவே அதற்கு முன்பு விழிப்படைவோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் அழுவோம், தௌபா செய்வோம். தௌபாவை மூடிடாதீங்க, குர்ஆனை மூடிடாதீங்க, தொழுகையை தமாமாக்கிடாதீங்க, இமாம் ஜமாத்தை தமாம் செஞ்சிடாதீங்க. ரமலான் முடிஞ்சிட்டது. அடுத்த ரமலானுக்குள்ள அன்புக்குரியவர்களே இருப்போமோ இல்லையோ தெரியாது. அன்புக்குரியவர்களே, எனவே மௌத்து சுருக்க வந்து கொண்டிருக்கிறது. கியாமத்து அடையாளம் தான் திடீர் திடீர் என்ற மௌத்து வரும் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே,
எனவே பாவங்களை விட்டும் தூரமாகுவோம், அமல்களில் அதிகமாக ஈடுபடுவோம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைவோம். ரமலானில் படித்த பாடங்களை தொடர்ந்து மேற்கண்டு குர்ஆனா, சதகாவா, தௌபாவா, துஆவா, இமாம் ஜமாத்தா, தொழுகைகளா பேணுதலாக இருப்போம். மௌத்து வரைக்கும் பேணுதலாக இருந்து சலாமத்தான மௌத்தோடு அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மௌத்தாகி கபரு சொர்க்கத்து பூஞ்சலையாகி நாளைய கியாமத்தில் உயர்தரமான எந்த கண்ணும் கண்டிராத, காதும் கேட்டிராத, உள்ளத்தால் சிந்திக்க முடியாத இன்பகரமான சொர்க்கத்துக்கு போய் சேர்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, நல்லடியார்கள் பட்டியலில் சேர்த்துக் கொள்வாயாக, செஞ்ச அமல்களை தொடர்ந்தும் செய்ய நசீபாக்குவாயாக. ரமலானில் கற்ற பாடங்களை தொடர்ந்தும் படிப்பினையாக வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள எமக்கு அறிவு புரிவாயாக. எங்களுடைய உள்ளத்தை விசாலமாக்கி தருவாயாக. எங்களுக்கு யார் அமல் செய்ய தௌஃபீக் செய்வாயாக. பாவங்களை விட்டு தூரமாக தௌஃபீக் செய்வாயாக. துவா கபூலியத்துள்ள நல்லடியார்களாக எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. நாங்கள் விலையினமானவர்கள் யா அல்லாஹ், பாவத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நஃப்ஸுக்கும் சைத்தானுக்கும் வழிபட்டு ஏராளமான தப்புகள் செய்கிறோம் யா அல்லாஹ். அதை விட்டும் பாதுகாத்து எங்களோட தொழுகைகளை பேணுதலாக்கிக் கொள்ளவும், குர்ஆன் அதிகமாக ஓதவும், அதிகமாக சதக்காக்கள், தான தர்மங்கள் இல்லாதவர்களுக்கு தேடி செய்யவும் யா அல்லாஹ். ஜக்காத்துகளை சரியாக நிறைவேற்றவும் யா அல்லாஹ். எங்களோட கடமைகளை சரியாக நிறைவேற்றவும். யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு கடமையாக இருக்கிறார்களோ கூடிய சீக்கிரம் மௌத்துக்கு முந்தி அந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடிய நல்லடியார்களை எங்களை ஆக்கிக் கொள்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. கடைசி முடிவை நல்லதாக்கிடுவாயாக யா அல்லாஹ். இந்த ஊருக்கு ரஹ்மத் செய்வாயாக, இந்த ஊருக்கு பரக்கத் செய்வாயாக. எங்களோட வாலிப சமூகத்தை பாதுகாத்து தருவாயாக யா அல்லாஹ். இந்த ஊரில் நடைபெறக்கூடிய மதரசாக்கள், பள்ளிவாசல், ஏனைய அமைப்புகள், பாடசாலைகள் அனைத்தையும் சமூகத்துக்கு பிரயோசனமானதை ஆக்கி தந்தல்வாயாக. ரப்பே, பலஸ்தீனில் நடைபெறக்கூடிய யுத்தத்தில் முஸ்லீம்களை பாதுகாத்து யா அல்லாஹ். மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாத்து தந்தது யா அல்லாஹ். அந்த மக்களை அல்லாஹ் யாரெல்லாம் இழந்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். பீசபீருடைய மூத்த கொடுத்துறியா அல்லாஹ். அந்த இழந்த சொத்துக்களை மீட்டி கொடுத்துறியா அல்லாஹ். இழந்த உயிர்களுடைய குடும்பங்களுக்கு அதை பொறுமையை நசீபாக்கி அல்லாஹ். யாரெல்லாம் தின்னுவதற்கு இல்லை, சாப்பாடு இல்லை, மருந்து இல்லை, தண்ணி இல்லை, மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு மண்ணு சொல்வ இறக்கினது போல உன்னை மறைமுகமான உதவிகள் இறக்கி வச்சிருயா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே, அந்த படை வீரர்களுக்கு தைரியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். அந்த நாட்டை, அந்த ஊரை பாதுகாத்துறியா அல்லாஹ். எமக்கு எதிர்த்து போராடக்கூடிய யகூதிகளை விரட்டி அடிச்சிரியா அல்லாஹ். தோல்வியை கொடுத்துறியா அல்லாஹ். ஆயுதங்களை சேலக்க வச்சிரியா அல்லாஹ். சின்ன பின்னப்படுத்துறியா அல்லாஹ். அவர்களுக்கு இடையில சிதறடி வச்சிரியா அல்லாஹ். தோல்வியை கொடுத்துறியா அல்லாஹ். ரப்பே, எங்கட சமூகத்தை பாதுகாத்துறியா அல்லாஹ். ரப்பே, எங்கட துஆக்களை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். கடைசி முடிவை கலிமாவை ஆக்கி தந்திரியா அல்லாஹ். இந்த ஊருக்கு சேவை செய்தவர்கள், மூத்தவர்கள், உலமாக்கள் யாரெல்லாம் இந்த ஊருடைய நலம் அறிவர்களாக பொது வேலைகளில் ஈடுபட்டு விட்டு யா அல்லாஹ் மூத்தாகி கபராளிகள் ஆகிட்டார்களோ அவர்களுடைய கபறுகளை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ், விசாலமாக்கியா அல்லாஹ். அவர்களை கபறுகளை சொர்க்கத்து பூஞ்சொலை ஆக்கிறியா அல்லாஹ். அவருக்கு ஆகிரத்தில் உயர் பதவிகளை வழங்கிறியா அல்லாஹ். ரப்பே, நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். கபூல் செய்யா அல்லாஹ். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.